வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்திய துணை குடியரசுத் தலைவரை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கான ஈஸியான வழியை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்குவது என் சிவகுமார், வழங்குவது டிஎன்பிஎஸ்சி பார்க் யூடியூப் சேனல். இன்றைய திருக்குறள் பார்ப்போம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். இதோடைய தெளிவுரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தந்தை தன் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லுதவி அவர்களை அறிஞர்கள் அவையில் புகழுடன் விளக்குமாறு ஆக்குதலே ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் வந்து யாருன்னு பார்த்தோம். ஸோ அந்த வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்ற ஒரு ஈஸியான ஷார்ட்கட்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்திய துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த வரிசை பிரகாரம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிப்ஸ் எல்லாமே வந்து நோட்டில் எழுதி வச்சு படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதே மாதிரி டிப்ஸை வந்து தினமும் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஷினுக்கு தேவையானப்போ கரெக்டான டிப்ஸை கரெக்டான சீக்வன்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இதை வந்து ஏன் அதிகமாக சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் தான் வந்து இந்த டிப்ஸையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அடுத்து ஜாகிர் ஹுசேன், அப்புறம் வந்து வரதாகிரி வெங்கடகிரி, அடுத்து வந்து கோபால் சுவரூப் பதக், அப்புறம் பசப்பா தனப்பா ஜாதி, அடுத்து முகமது இதயத்துல்லா, ராமசாமி வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, கோச்சரில் ராமன் நாராயணன், அப்புறம் கிருஷ்ணகாந்த், பைரோன் சிங் செவாகத், முகமது ஹமீத் அன்சாரி. அடுத்து முகமது ஹமீத் அன்சாரி தான் வருது. அப்புறம் வெங்கையா நாயுடு வருவார்னு கெஸ்ஸு. ஸோ வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை வந்தார்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எலெக்ஷன்லாம் நடக்கல வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. ஸோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இவர் வருவார்ன்ற ஒரு கெஸ்ட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியும் இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ சென்டென்ஸ் பார்ப்போம். ராஜாகிரி பதக்கம் பெற்று ஜாஸ்தியாக பேசியதால் இதயம் வெடித்தது. போரில் சங்கு ஊதினார் நாராயணன் கிருஷ்ணன். ரஜினிகாந்த் பையில் அவரையும் வெங்காயமும் இருந்தது. அதாவது இதான் வந்து இந்த வாக்கியம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி நம்ம ராஜாகிரி அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ அதே சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இது வந்து ராதாகிருஷ்ணன். ஸோ அந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரா வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். அடுத்தது வந்து ஜாகிர் ஹுசேன். சேம் அதில் வர்றது தான் ஜாகிர் ஹுசேன். இது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து வந்துச்சா, 2 பேரை கரெக்டாக ஞாபகம் வச்சாச்சா. அடுத்து வந்து கிரி. ஸோ இங்கே அதே மாதிரி வெங்கடகிரி, அதுலேயும் வரும் பாருங்க கிரி. அப்புறம் கோபால் சுவரூப் பதக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பதக்கம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். பதக் கரெக்டாக ஞாபகம் வருதா. கோபால் சுவரூப் பதக். அடுத்தது ஜாஸ்தியாக அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜாதி, பசப்பா தனப்பா ஜாதி அப்படின்னு இருக்கா. நம்ம இங்கே ஜாஸ்தி அப்படின்னு போட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிதால் இதயம் வந்து நம்ம ஆல்ரெடி அங்கேயும் நம்ம பார்த்தோம். இதயம் சிதறியது, இதயம் சொல்லிட்டு. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் இதயம் வந்து பார்த்தீங்கன்னா இதயதுல்லா. புரியுதா. அடுத்து வந்து வெடித்தது வந்து பார்த்தீங்கன்னா வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வெங்கட்ராமன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 துணை குடியரசு ஞாபகம் வச்சுக்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எப்படி இன்னும் ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் தயாள் சர்மா போரில், அதாவது குருஷேத்திர போரில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை வந்து நாராயணனும் சொல்லலாம், நாராயணன் கிருஷ்ணனும் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி சொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போரில் வந்து அதாவது போர் ஆரம்பிக்கிற முன்னாடி சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதி தான் வந்து அந்த போரையே வந்து தொடங்குவாங்க, அந்த நாள் போரே. அதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கான்செப்டை. போரில் இங்கே வந்து சங்கர் இருக்கா, இங்கு அதே மாதிரி இங்கே சங்கர். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டிப்ஸ்லையும் இந்த இது நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். அது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். சங்கு ஊதினா நாராயணனுக்கு நாராயணன் தான் வரும். அடுத்தது கிருஷ்ணன், அதாவது கிருஷ்ணகாந்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஸ்டார்டிங் வந்துருச்சா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8, 9, 10 துணை குடியரசுகள் வந்து நம்ம ஞாபகம் வச்சாச்சு. அடுத்தது எப்படி ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் பையில் அவரையும் வெங்காயமும் இருந்தது. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைரோன், இங்கே ரஜினிகாந்த் பையில் அவரையும் வெங்காயமும் இருந்தது. அதாவது நமக்கு கிருஷ்ணன் இருக்குது, இங்கே காந்த்ன்றதை எடுத்துக்கணும். கிருஷ்ணகாந்த், ரஜினிகாந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அப்புறம் பைரோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து பை ஞாபகம். இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் ஆனால் நீங்கள் பேர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சே ஆகணும். புரியுதா. பேர் ஞாபகம் நீங்கள் வைக்கலன்னா கண்டிப்பாக ஷார்ட்கட்டையும் உங்களால் கரெக்டாக வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில கஷ்டமான பேர்லாம் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைரோனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முகமது ஹமீத் அன்சாரி நமக்கே தெரியும். லாஸ்ட்டு 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அன்சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அன்சாரி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு அப்படி தான் வருவார்னு அந்த கெஸ்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம்.
ஸோ புரியுதா? இந்த மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த 14 துணை குடியரசோட பேரை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுதான் வந்து இன்னைய ஷார்ட்கட். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி நண்பர்களே. இதான் வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல். இதை வந்து நீங்கள் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஷார்ட்கட் வீடியோவும் உங்கள் மொபைலில் வந்து அப்லோட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதை நம்ம ஃபேஸ்புக் ஐடி இதை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஆல்வேஸ் எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. இந்த லோகோ ஆட்டம் உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்லா புது விஷயம் சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.